செவி கொடுத்தா நீங்க எப்போதும் நல்லா இருக்கலாம். உன் வாலிப வயசுல நிறைய வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து என் வாழ்க்கையை கெடுத்துக்கோங்க. 20 வயசு வரைக்கும் அலைஞ்சது திரிஞ்சது நிம்மதி கட்டு போனதுதான் மிச்சம். ஆனா என்றைக்கு ஆண்டுடைய வார்த்தைக்கு நான் இடம் கொடுத்தேனோ அந்த நாளிலிருந்து இந்த நாள் வரைக்கும் என் வாழ்க்கையில என் வாயில நல்ல வார்த்தைகள் தான். அல்லேலூயா. எங்க சர்ச்சுக்கு ஒரு அம்மா வந்துட்டு இருந்தாங்க. அவங்கள பார்க்கலான்னு நான் ஒரு நாள் போயிருந்தேன். அப்படி போகும்போது கொஞ்சம் தொலைவில் அவங்க வீடு இருக்கு. அப்புறம் கிட்ட போக போக ரொம்ப அந்த வீட்டிலேருந்து ரொம்ப சத்தம் வந்துட்டே இருந்தது. சத்தம் பயங்கரமான சத்தம் வந்துட்டு இருந்தது. ஒரு வார்த்தை மாதிரி என் காதில் விழுந்துச்சு. அந்த அம்மா என்ன சொல்லு தெரியுமா? பாரு, எனக்கு கோபத்தை வர வச்ச நான் நல்லா நல்லா கேட்டுடுவேன் அப்படின்ச்சு. எனக்கு கப்பனும் காதம். அல்லேலூயா. பார்த்தீங்களா, கோபம் வந்தா கூட எப்படி வருது பார்த்தீங்களா? நம்ம ஆட்களுக்கு எப்படி கேட்பாங்களா? அப்பா சூப்பர். காலையிலே எனக்கு ரொம்ப சந்தோஷமா போச்சு அந்த வீட்டுக்கிட்ட போனதுக்கு. நான் கிட்ட போவ அப்புறம் வெளி நின்று சோத்திரமா அப்படின்னு எல்லாம் அப்படியே கம்பு சிக்கணும் அப்படின்னு நல்லதை பேசிட்டு இருந்தவங்க டக்குன்னு நிறுத்திட்டாங்க. அப்ப நான் சொன்னேன், நீங்க நல்லா நல்லா பேசுறத நானும் கேட்கணும்னு ஆசைப்படுகிறேன். அம்மா கொஞ்சம் பேசுங்கம்மான்னு பேச்சே வர. அல்லேலூயா. நீங்க நல்லா நல்லா பேசுங்க. அல்லேலூயா. நல்லா இல்லாத மாதிரிலாம் பேசுறாதீங்க.